கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அநேகர் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களிலே கடவுள் மிகவும் கடுமையானவராக, இல்லை என்றால் இரத்தப் பிரியராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று கூற நான் கேட்டதுண்டு. குறிப்பாக இறையியல் கல்லூரிகளிலே இதை ஒரு இறையியலாகவே போதித்து வரும் பல இறையியல் வல்லுநர்களும் உண்டு. பழைய ஏற்பாட்டில் கடவுள் கோபத்தை வெளிப்படுத்தினார், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அன்பை வெளிப்படுத்தினார் என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவோமே என்றால், அது கடவுளை குறித்த மிகவும் தவறான ஒரு போதனை, தவறான ஒரு புரிதல் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு உதாரணமாக தான் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அநேக வசனங்கள் உண்டு. அதிலே எரேமியா 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி, கர்த்தர் நம் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் வாசிக்கின்றேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து, நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களிலே உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து, உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணம் அடைய மாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே தேவரீர் என் இள வயதின் அதிபதி என்று சொல்லி, சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சு போகிறாய் என்கிறார். இந்த வசனங்களில் இஸ்ரவேல் மக்களுடைய 2 பாவங்களை குறித்து தேவன் அவர்களோடு உணர்த்துவதை நாம் வாசிக்கலாம். சத்தியத்தை அன்போடு பேசு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு மென்மையானவராய் இஸ்ரவேலின் மக்களை தன் பக்கம் திசை திருப்புகிறார் என்று பார்க்கலாம். ஆண்டவருடைய முதல் குற்றச்சாட்டு, நீ வெட்கம் இல்லாமல் பாவம் செய்கின்றாய். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். கோபம், வெட்கம், வெறுப்பு, இவையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த உணர்வுகள் தான். ஆனால் இந்த உணர்வுகளை பாவ மனிதர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே தவறாக பயன்படுத்துகிறோம். சில காரியங்களை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு காரியத்துக்கும் எவ்வளோ வெட்கப்படணும் ஒரு அளவு கடவுள் கொடுத்துருக்கார். உதாரணமாக ஒரு மாணவன் தன்னுடைய பரீட்சையிலே அவன் தோல்வியுற்று விட்டான் என்றால் அது நிச்சயமாக வெட்ககரமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த வெட்கத்தின் விளைவாக போய் தற்கொலை செய்து கொள்வதோ, இனிமேல் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பதோ, அப்படி இல்லாமல், ஓகே, இந்த முறை நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், அடுத்த முறை நான் நிச்சயமாக தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் இவைகளை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அதே போல் நம்ம பாவம் செய்யும்போது பாவத்தை குறித்து நம்ம வெட்கப்பட வேண்டும். இன்றைய தலைமுறையினருடைய, இல்லை என்றால் இன்றைய உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், பாவத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிவிட்டது. சில நாட்களுக்கு முன்பாக 17 அல்லது 16 வயதே நிரம்பிய 3-4 வாலிபர்கள் வட இந்தியாவிலேருந்து சென்னைக்கு வந்த இல்லையா ரயிலில் பயணித்த ஒருவரை வெட்டுவதை, சராமாரியாக வெட்டுவதை வீடியோ எடுத்து அதை அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டது தமிழகத்தை உலுக்கிய ஒரு செயல். சில வருடங்களுக்கு முன்பதாக டெல்லியில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அது நாடு முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கினது. அந்த பெண்ணை கற்பழித்தவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியிலே தங்களுடைய தவறை குறித்து கொஞ்சமும் வெட்கமில்லாதவர்களாக பேசுவதை நாம் பார்க்கக்கூடும். அப்போ இன்றைய சமுதாயத்தில் வெட்கப்படுவதில்லை. பரீட்சையில் காப்பி அடித்து பாஸ் பண்ணுறது குறித்து வெட்கப்படுவதில்லை. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது குறித்து வெட்கப்படுவதில்லை. இல்லை என்றால் சில சமயத்தில் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அது தவறு என்று சுட்டி காட்டாமல் தங்களுடைய பிள்ளைகளுடைய தவறுகளை குறித்தே பெற்றோர் பெருமை பாராட்டும் அளவிற்கு சமுதாயம் மாறிவிட்டது. அப்போ ஆண்டவர் இதுதான் சொல்கிறார். எரேமியாவுடைய காலத்தில் அவங்க பாவம் செய்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் அவருடைய பாவம் சமுதாயத்தில் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அதை குறித்து வெட்கமே இல்லாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவது, மனம் திரும்பாமல் இரக்கத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடுறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா,
ஆண்டவர் தான் நம்முடைய அதிபதி. கடவுள் தான் நம்மளை படைத்தாரு. கடவுள் தான் நமக்கு இந்த கானான் தேசத்தை கொடுத்தாரு. கடவுள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தார். நம்மை ஆசீர்வதித்தவரும் அவர்தான். இப்ப நம்ம பாவம் பண்றனால கடவுள் நம்ம மேல எப்போதும் கோபமா இருப்பாரா? இப்படி நிறைய தவறான எண்ணங்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. ஒரு இறையல் கூட ரொம்ப வலுவா இருக்கு. என்ன அப்படின்னா, நரகம் என்று ஒன்று இல்ல. கடவுள் யாரையுமே நரகத்துல தள்ள மாட்டாரு. அவர் ரொம்ப அன்பானவரு. ஆகையினால நரகம் என்று ஒன்று இல்லை. கடைசியில எல்லாரையும் அவர் சொர்க்கத்துக்குள்ளார ஏற்றுக்கொள்வாரு. இப்படி ஒரு இறையல் கருத்தும் கூட இருக்கு. அன்பானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை எளிதாக எடுத்துக்கொள்வார் என்றால், அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி விரும்பினா, அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சுவிசேஷத்தை போய் நீங்க உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த சுவிசேஷத்தை போய் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்? ஏன் மனிதர்களை பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம வழி நடத்தணும்? அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது தேவன் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டி கிருபையாய் அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் உண்மையா மனம் திரும்பாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பாவங்களை செய்து கொண்டு கடவுள் இடத்துல தங்களை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறாங்க. எப்படி கேட்டுக்கொள்கிறாங்க? நீங்க தான் எங்களுடைய அதிபதி, அதாவது நீங்க தான் எங்களுடைய கடவுள், நீங்க தான் எங்களை சிருஷ்டித்தீங்க, எங்களைய நீங்க என்ன பண்ணணும், மன்னிச்சிடணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தங்களுடைய பாவங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாகவோ பாவங்களை அறிக்கையிடுவது வழக்கமாக உண்டு. பல சபைகளில் அந்த பாவ அறிக்கை ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ சபையில் அந்த பாவ அறிக்கை ஜெபமோ பாவங்களை அறிக்கையிடுதலோ செய்துவிட்டு அதே வாழ்க்கை, அதே பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்வோமே என்றால் அதில் என்ன அர்த்தம்? ஆண்டவர் தான் கேட்கிறார். நீங்க இப்படி என்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டும் பழைய பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது, நாம் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை குறித்து நம்ம வெட்கப்படணும். வெட்கப்பட்டு நம்மளே அதுக்கான ஒரு தீர்வை தேடிக்கொள்ளாம ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த பாவங்களை விட்டு விலகி கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் தேவன் எவ்வளவு மென்மையான தேவன் பாருங்களேன். அவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல ஒன்றும் இல்லாம அழித்து போட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் இரக்கமுள்ளவராய் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களோடு அன்போடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அதே அன்போடு நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை குறித்து நாம் வெட்கப்படுகிறவர்களாகவும் மனம் திரும்புகிறவர்களாகவும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் வாழ வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.